अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சூடா சோறு வடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா தக்காளி ரசம் வச்சிருக்கேன். நமக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எப்பயுமே கிட்ஸுக்காகவும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருப்போம். இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு அவங்களுக்கும் கொடுத்து விடலாம். கூடவே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். ரசத்துக்கு எப்பயுமே பெஸ்ட்டு காம்பினேஷன்னா உருளைக்கிழங்கு வறுவல். அப்புறம் வந்து முட்டை போட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். இதையும் சில குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை போட்டிருக்கிறதுனால. அப்புறம் வந்து வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து வெண்டைக்காய் சாப்பிட்ற குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. இதே லஞ்ச் பாக்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம். கூடவே ஆப்பிள் ஜூஸும் போட்டு வச்சுருக்கேன். இதில் நாட்டு சக்கரை, தண்ணி, நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கலாம். டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு போதுமே சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாத்துக்கிட்டே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. மட்டன் பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே சமைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எந்த ஊருன்னு சொல்லிட்டு. இது வந்து மதுரை அண்ட் மேலூர். மதுரை சரௌண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஓரளவுக்கு டெலிவர் பண்ணலாம். வெளியில் பேசுகிறதுனால ரொம்ப இறைச்சலாக இருக்குது, தப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சந்தோஷமான விஷயத்தில் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல். கோதுமை பிரெட் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து சிக்கன் லெக் ஃப்ரை. இது வந்து டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை. இது வந்து கிட்ஸுக்கு கொடுத்து விடலாம். பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரெட்டு சரியாக வராது. கூடவே ஆம்லேட், குடமிளகாவும் வெங்காயம் சேர்த்து போகிற குட்டி குட்டி ஆம்லேட். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். எப்பயுமே வாரத்தோட ஸ்டார்டிங்கில் தான் நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணுவோம். இந்த வாரம் கொஞ்சம் ஃபுட் ஆர்டரில் இருந்ததுனால பண்ண முடியலை. வாரத்தில் 2-3 வாட்டியாச்சும் அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வெட்னஸ்டே நான் கொடுத்து விடுறேன். கடைசியாக வந்து சப்போட்டா ஜூஸ் போட்டிருக்கேன். அதுக்கு நறுக்குன சப்போட்டா, நாட்டு சக்கரை, ஏலக்காய், காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஐஸ் க்யூப், கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகாது. பால் சேர்த்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே குடிக்க சொல்லிடுங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, ஜூலை 14. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், என்னோட பர்த்டே. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல உண்மையில எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இன்னும் பண்ணலை. கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும். ஏன்னா சாகி வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான். எனக்கு லீவு வந்து எடுக்க முடியலை, எக்ஸாம் போய்கிட்டு இருக்கிறதுனால. அதனால் ஈவினிங் தான் எல்லா செலிப்ரேஷனுமே இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து இன்னொரு நாள் போடுறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து கம்மிங்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சாயத்துக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். கேரட் ரைஸ். இது வந்து மசாலா சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், பெப்பர் சேர்த்து முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன். கூடவே கோதுமை கேசரி, கூடவே கேரட் ஜூஸ். இது வந்து நாட்டு சக்கரை சேர்த்து செய்யறது. இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். இந்த பிறந்தநாள் வீடியோ வந்து நான் சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைனாவே நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சுட சுட சோறு வடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. முன்னாடிலாம் அடிக்கடி வைப்பேன், கமெண்ட்ஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு வைக்கல. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கும் நான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், பெரியவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு சைடிஷாக பார்த்தோம்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கூடவே சாதத்துக்கு பொன்னாங்கழி கீரை சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன், நெய் ஊற்றி பசைஞ்சு. அதை வந்து சாதத்தில் வச்சு கொடுத்து விட்றேன். சைடிஷாக பார்த்தோம்னா சோயா 65 பொரிச்சிருக்கேன். கூடவே அப்பளம். உங்கள் குழந்தைங்க வந்து மீன் ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்கன்னா கொடுத்து விடுங்க. சாகித் வந்து ஸ்கூலுக்கு ஃபிஷ் கொண்டு போக மாட்டான், வீட்டில் தான் வந்து நான் ஊட்டி விடுவேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.